ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பாருங்கம்மா, எங்களுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால தான் நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன், மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவளா இப்போ நீ அவனை தேடிட்டு போன, நாங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக உன் கல்யாண ஏற்பாடை நாங்கள் பண்ணோம், ஆனால் எதுவுமே வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு அப்பா அம்மா யாரும் வேண்டான்னு சொல்லி இவனை நம்பி நாங்கள் வந்து நாங்கள் அப்போவே சொன்னல, இவன் பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ அவன் புத்தியை காமிச்சிட்டான் பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சோழன் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவர், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதும்மா, அவருக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன் நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க அண்ணனுக்கு சரியாக கல்யாணம் ஆக மாட்டேந்தோம்மா, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டா அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது? நீ பேசாமல் தனி கொடுத்து நான் வந்துட வேண்டியது தானே, 4 அம்பளைங்க 5 அம்பளைங்க இருக்கிற வீட்டில் எப்படி இருக்க? அந்த ஊர்க்காரங்களை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, காது கொடுத்து கூட கேட்க முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க, அந்த வீட்டில் நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஊர்க்காரங்க பேசுகிறாங்கன்றதுக்காக அங்கே இருக்கிற மனுஷங்களை தப்பாக நம்ம நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு, அப்படி ஒன்று அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது, ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுடைய லாயர் தாண்டி ஃபோன் பண்ணி சொன்னார், லாயர் சொல்லி தான் எனக்கு 2-3 வாட்டி ஃபோன் வந்துச்சு, ஆனால் இப்போவும் அதே மாதிரி வந்திருக்குன்னா இவர் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டா சோழனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.